ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு லைவில் போச்சு. அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு வருது, ரோமியோ ஆட்டம் போட்டா சுத்தும் பூமி சுத்தாதே. செம பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா அவர்கள் அவர் மட்டும் ஆடாமல் அங்கே சுற்றி இருக்கிற ஆட்களையும் ஆட வச்சு நம்மளையும் ஆட வச்சு ஒரு காலத்தில் அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு, செம சாங்கு. அந்த சாங்கை வந்துட்டு போட்டவொடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யாரோ உள்ளே வரப்போகிறாங்க, யாரோ உள்ளே வரப்போகிறாங்கன்னு. திடீர்னு கதவை திறக்குது. கதவை திறந்தா உள்ளேருந்து ஒரு ஜோக்கர் வராரு. யாரா இந்த ஜோக்கர் அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக டான்ஸ் பண்ணுறாப்புல. இந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கம் போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் கிட்ட டான்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு கிட்ட போய் டான்ஸ் பண்ணுறாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. அதுவும் அப்படியே பெல்ட் அடிக்கிறாரு. இந்த பக்கம் பெல்ட்டி, அந்த பக்கம் பெல்ட்டி. பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா நடக்குது, ஒன்றுமே புரியலப்பா, யாருப்பா இது அப்படின்னு பார்த்தா கடைசியில் நம்ம பூர்ணிமா. அடே என்னம்மா பூர்ணிமா அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி தொப்பை மாதிரி வச்சிட்டாங்க, பின்னாடி கொஞ்சம் துணி சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க அந்த விஷயமே தெரில. நம்ம நிக்சன் சொன்ன மாதிரி அக்காவோட பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி தெரில. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு துணியை வச்சு அடைச்சிட்டாங்க. அதனால் ஒரே கொழுக்கு முழுக்க எப்படி ஜோக்கர் மாதிரி இருந்ததுனால ஐடென்டிஃபை பண்ண முடியல நம்மளால். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேப்பை ரிமூவ் பண்ணுறாங்க, மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது நம்ம பூர்ணிமா. ஆனால் மாயா செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் மாயாவுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு, என்ன சரி ஓகே வந்துட்டான், வந்தவன் ஸ்ட்ரெயிட்டாக தினேஷ் கிட்டே போனால் அதுக்கப்புறம் விஷ்ணுக்கிட்ட போய் கையை பிடிச்சிட்டு ஆடிட்டு இங்கே வரா, ரைட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மண்டையை கழுவிட வேண்டியதான், இதான் உள்ளே வந்துட்டால, இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறது என்ன, எல்லாருமே வந்துட்டு அப்படி பார்க்குறதுன்னா ஷாக்காக பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 7 எனக்கு வந்து இந்த டான்ஸ் சம்மந்தமாக ரொம்ப பிடித்த நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டான்ஸ் சம்மந்தமாக மட்டும் சொல்கிறேன். மணியை வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் ரொம்ப பிடிக்கும். பட் பூர்ணிமாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல ஒரு திறமையான ஒரு டான்ஸர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரவீனா நல்ல டான்ஸர் தான், பட் ரவீனா விட பயங்கரமான ஒரு டான்ஸர் மாதிரி நம்ம பூர்ணிமாவோட விஷயங்கள் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அணுகுண்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண போதுன்னு தெரியல. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பூர்ணிமா உள்ளே வந்தது, அகெயின் உள்ளே வந்தது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு தான் மறக்காமல் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.